வணக்கம். அந்த காலத்துல நாங்க எவ்வளோ ஹேப்பியா இருந்தோம் தெரியுமா? அந்த காலத்துல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? அந்த காலத்துல நாங்க எப்படி படிச்சோம் தெரியுமா? எப்படிலாம் சிரிச்சோம் தெரியுமான்னு பயங்கரமா இந்த வார்த்தைய, இந்த மாரி டெர்ம்ஸ யூஸ் பண்ணாத ஒரு ஜெனரேஷனே இருக்காது. என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய அப்பா, அம்மா, என் வீட்டு பெரியவங்க இந்த வார்த்தைகள என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப என் வீட்ல இருக்கிற சின்ன பசங்க கிட்ட நானும் என்னுடைய சக வயதுக்காரர்களும் இந்த மாரி வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கோம். சினிமா விஷயத்துல இதே மாதிரி தான். ஏதாவது ஒரு படம் நம்மளுடைய ட்ரெண்டுக்கு ஓடிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்ன படம்? அந்த காலத்துல அந்த எம்ஜிஆர் படம் ஓடிச்சு பாரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுவும் மியூசிக்கல் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு படம் பாட்டுக்காகவே ஓடுதுங்கிற மாரி கேள்விப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்ன பெரிய மியூசிக்கல் ஹிட்? சங்கராபரணம் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஹாலிவுட்டுடைய மியூசிக்கல் படங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிங்கிங் இன் த ரெயின், அப்புறம் சவுண்ட் ஆஃப் மியூசிக், அப்புறம் விசர்ட் ஆஃப் ஆஸ் மாதிரியான படங்கள் எல்லாம் டாப் 10ல லிஸ்ட் பண்ணுவாங்க. என் பின்னாடி இருக்கிற அந்த வெஸ்ட் சைட் ஸ்டோரி கூட வரும். அதே மாதிரி ஒரு லிஸ்ட் இந்தியாவுக்குன்னு ரெடி பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இயக்குனர் கே. விஸ்வா டைரக்ட் பண்ண படங்கள் டாப் 10ல இருக்கும். ஏன்னா, இந்தியன் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸுக்கு சில்வர் ஸ்கிரீன்ல அவர மாதிரி முக்கியத்துவம் குடுத்த, மரியாதை குடுத்த இயக்குனர் யாருமே கிடையாது. அத மேட்ச் பண்ணவே முடியாது. அண்ட் அவருடைய ரொம்ப பாப்புலரான ஒரு படம்னா, அது சாகர சங்கமம், தமிழ்ல சலங்கை ஒலி. அந்த படத்த தான் ஆக்சுவலா நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன் அவருடைய டைரக்ஷன்ல. இன்னும் சில நல்ல படங்களும் இருக்கு. அவர் டைரக்ட் பண்ணது சுவாதி முத்தியம் இருக்கு, ஸ்வர்ண கமலம் இருக்கு, ஆபத் பாந்தவுடு இருக்கு, சுபசங்கல்பம் இருக்கு. இந்த படங்கள பத்தியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சீன்ஸ் பார்த்திருக்கேன், பாடல்கள்லாம் பார்த்திருக்கேன். இதுல சில படங்கள் தமிழ்லயும் டப் ஆகி வந்திருக்கு. ஆனா இந்த படங்களை எல்லாம் ஃபுல்லா பார்த்தது இல்ல. அண்ட் அவருடைய உண்மையான முதல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னா, அது இந்த சங்கராபரணம் தான். நம்மளுடைய ஷோவ சாக்கா வச்சு அந்த படத்த இப்ப என்னால ஒழுங்கா பார்க்க முடிஞ்சுது. ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ். அவர் மேல அளவு கடந்த அபிமானமும், பக்தியும் கொண்ட ஒரு ரசிகை. இவங்களுடைய கதை தான் இந்த சங்கராபரணம். படம் ஆரம்பிக்கும் போதே இது முழுக்க, முழுக்க, முழுக்க இசை சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர்ல ரெஜிஸ்டர் பண்றாரு இயக்குனர் கே. விஸ்வநாத். இசை மனிதர்கள, மிருகங்கள, ஏன் பாம்ப கூட வசப்படுத்தும். ஸோ இந்த இசை கடல்ல மூழ்கி நீங்க இத ரசிப்பீங்க நம்புறோம் அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் ஆரம்பமாகும். இந்த எபிசோட்ல இந்த மியூசிக் சென்சேஷனை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ற சில விஷயங்களையும் நீங்க அதே மாதிரி ரசிப்பீங்க நான் நம்புறேன். ஏன் சங்கராபரணம் ஒரு முக்கியமான படம்? இந்த படம் ரிலீஸ் ஆனது 1980ல. அப்போதைய ட்ரெண்ட் ஆர் அப்ப இருக்கிற ட்ரெண்டும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி தான். பெரிய ஹீரோக்கள் நடிச்ச படங்களுக்கு தான் பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ நேச்சுரலி மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸும் ஆக்ஷன் என்டர்டெய்னர்ஸ், கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் மாதிரியான அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸை பத்தின படங்கள், பேரலல் சினிமாக்கள்லாம் எல்லாருக்குமான படங்கள் கிடையாது. அதுக்குன்னு ஆடியன்ஸ் ரொம்ப தனியா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட்ல டோட்டலா அந்த ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா சில பாயிண்டர்ஸை யோசிக்கிறாரு இயக்குனர் கே. விஸ்வநாத். முதல் விஷயம், ஹீரோ கொஞ்சம் வயசான ஆளு, அதுவும் புதுமுகம் வேற. ரெண்டாவது, இந்த கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒரு நீஷ் டாபிக் தான், அது எல்லாரையும் போய் சேராதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா இந்த படத்துடைய கோர் தீமே கிளாசிக்கல் மியூசிக் தான். மூணாவது, படத்துடைய ஹீரோயின் கேரக்டர் ஒரு தாசி குலத்து பெண். நாலாவது, இந்த குலம், ஜாதி வேறுபாடு இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் பொதுவானதுதான் இசை அப்படிங்கறதா இந்த படத்துடைய கோர் மெசேஜ். இந்த பாயிண்டஸ மனசுல வச்சுதான் இந்த கதையே யோசிச்சேன் அப்படின்னு ஒரு பேட்டியில கே. விஸ்வநாதே ஷேர் பண்ணியிருக்காரு. அது தெலுங்கு சினிமா கொஞ்சம் ஒரு ரஃப்பான பேட்ச்ல இருந்த காலகட்டமும் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல இப்படி ஒரு ஐடியாவே பெரிய ரிஸ்க். பட் அதை யோசிச்சு வெற்றிகரமா அதை சாதிச்சும் காட்டியிருக்காரு விஸ்வநாத். இதனால் தான் சங்கராபரணம் இந்திய சினிமாலே ஒரு முக்கியமான திரைப்படம். ஆரம்பத்துல இந்த கதைக்கு ஹீரோவா இயக்குனர் கே. விஸ்வநாத் யோசிச்சது யார தெரியுமா? நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை. அதுக்கப்புறம் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணம் ராஜு நடிக்க வைக்கலாம்னு பேசியிருக்காங்க, நாகேஸ்வரராவ் நடிக்க வைக்கலாம்னு பேசியிருக்காங்க. ஆனா டைரக்டா அப்புறம் யோசிச்சிருக்காரு, ஒரு ஹீரோவை நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னா அவர் ஹீரோவுக்கான இமேஜோட தான் உள்ள வருவாரு. ஸோ அவருக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். எனக்கு எந்த இமேஜும் இல்லாத ஒரு நடிகர் தான் தேவை அப்படின்னு யோசிச்சு மேடை நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்த சோமயாஜுலு அப்படிங்கிறவரை இந்த படத்துல புரோட்டாகனிஸ்டா அறிமுகப்படுத்தினாரு. சங்கராபரணம் படத்துடைய கதை என்னங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த எபிசோட பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய விஷயங்களை அவங்களால ரிலேட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? சங்கரா சாஸ்திரி ஒரு பாடகர், ஒரு இசை மேதை. அவரு சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால அவருடைய பேரே சங்கராபரணம், சங்கரா சாஸ்திரி. இசைங்கிறது அவருக்கு ஒரு தவம் மாதிரி. ஸோ அந்த மியூசிக்ல சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட அவரால் பொறுத்த முடியாது, பயங்கரமா கோவம் வந்துடும். அவர் ஒரு சிங்கிள் பேரண்ட் வேற, அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க, சாரதா அப்படின்னு பேரு. ஸோ அதே ஊர்ல ஒரு தாசி குலத்தை சேர்ந்த பெண் இருக்காங்க, அவங்க பேரு துளசி. அவங்களுடைய அம்மாவோட பேராசையினால் தான் அவங்க தொடர்ந்து இந்த தாசி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சங்கரா சாஸ்திரியோடைய மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மேல ஒரு உயிர் பக்தி மாதிரி அவங்களுக்கு பயங்கரமா. அதுவும் அவர் பாடும் போதெல்லாம் தான் அதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தான் ஒரு தாசி குலத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கறதுனால அவர் கிட்ட நெருங்கி போய் பேச கூட மாட்டாங்க. ஒரு நாள் அவர் அந்த மாதிரி ஒரு ஆத்தங்கரையில பாடிட்டு இருக்கும்போது இவங்க தன்னையே மறந்து நிஜமாவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு ஒரு டக்குன்னு பாட்டை நிறுத்திடுவாரு. ஆனா இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய பாட்டை அவர் கண்டினியூ பண்ணுவார் அவங்க ஆடுறதுக்காக. ஸோ இது துளசிங்கிற கேரக்டருக்கு கிடைக்கிற முதல் அங்கீகாரம். அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு சங்கரா சாஸ்திரியோட காலிலேயே வந்து விழுந்துருவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அவங்கள ஒரு ஜமீன்தாருக்கு பிம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க.
அதை பார்த்து பயந்து அவங்க வீட்டு விட்டு ஓடி வந்து ஒரு ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. அந்த ட்ரெயின்ல திரும்ப சங்கரா சாஸ்திரியை மீட் பண்றாங்க. வேற ஊருக்கு ஒரு ப்ரோகிராமுக்காக போயிட்டு இருக்கிற சங்கரா சாஸ்திரி இவங்கள பார்த்துட்டு அவங்களோட நிலைமையை புரிஞ்சு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. தன் கூடவே கூட்டு போறாரு. ஆனா துளசியோட அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சு ட்ராக் பண்ணி அங்க வந்துடுறாங்க. ஆனா அங்க வந்துட்டு அவரை ஹானர் பண்றதுக்கான கூட்டத்துக்கு முன்னாடியே அவர் கொஞ்சம் ஆவணமா பேசி தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜமீன்தார் துளசியை செக்ஷுவல் அசால்ட் பண்றாரு. அங்க சங்கரா சாஸ்திரியோட போட்டோ இருக்கு. அதை எட்டி உதைச்சு அவரை பத்தி அசிங்கமாலாம் பேசுறாரு. அதை கேட்டு கோவப்படுற துளசி ஜமீன்தாரை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு அவங்க சங்கரா சாஸ்திரி கிட்ட வராங்க. அவங்களோட நிலைமை அகைன் புரிஞ்சுக்கிற சங்கரா சாஸ்திரி தன்னுடைய லாயர் ஃப்ரெண்டை வச்சு அவங்கள ஜாமீன்ல எடுக்கிறாரு. அவங்கள காப்பாத்துறாரு. முக்கியமா அவங்களோட அம்மாவை அவங்க பண்ண வேலைக்கு ஜெயிலுக்கும் அனுப்புறாரு. இதுக்கப்புறம் சங்கரா சாஸ்திரி துளசியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆனா இவ்வளவு ஆச்சாரமான ஒரு மனுஷன், இவ்வளவு பெரிய சங்கீத வித்வான் ஒரு தாசியை அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாருங்கிற மாதிரி ஊர்ல 4 பேர் 4 விதமா நிஜமாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத சங்கரா சாஸ்திரி துளசியை தன்னுடைய வீட்டுல ஒருத்தங்களா தான் நடத்துறாரு. அவங்கள கச்சேரியும் கூட்டு போறாரு. ஆனா கச்சேரியில இவங்களை பாக்குற அந்த பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்களா அப்படியே அங்கேருந்து எழுந்துடுறாங்க. ஊர் மக்களும் இவரை அபேண்டன் பண்றாங்க சங்கரா சாஸ்திரியை. இதை பார்த்து கில்ட்டியா ஃபீல் பண்ற துளசி அவங்க சொல்லிக்காம கொள்ளிக்காம ஊரை விட்டு போயிடுறாங்க. ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஜமீன்தார் பண்ண செக்ஷுவல் அசால்ட்னால அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. நான் உங்க காலடியில விழுந்து கிடந்து சேவை செய்யணும்னு நினைச்சேன். என்னால அது முடியல. பட் எனக்கு பிறக்கிற குழந்தைய அதை நான் செய்ய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி துளசி முடிவு பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தன் பிறகுறான். ஸோ பல வருஷங்கள் கழிச்சு அந்த பையனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்போது திரும்ப அதே ஊருக்கு போறாங்க. இப்ப சங்கரா சாஸ்திரி அவ்வளவு பாப்புலர்லாம் கிடையாது. ஏன்னா பாப் மியூசிக்லாம் வந்து பாப்புலர் ஆனதுனால இந்த கிளாசிக்கல் மியூசிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அவரும் பெரிய கச்சேரி வாய்ப்புகள்லாம் இல்லாம ப்ராப்பரா ஒரு ஏழ்மையிலேயே தான் இருக்காரு. இதை அவங்க தூரத்துல இருந்தே பாக்குறாங்க. தன்னோட பையன் கிட்ட நீ பொய் சொல்லி அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் தான் ஒரு அனாதை அப்படின்னு போய் சொல்லி ஒரு குருகுல வாசம் மாதிரி அவர் கூடவே இருந்து சங்கீதம் கத்துக்க அவர் வீட்டுக்கு போறான். அவரும் அந்த பையனை சேர்த்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் நினைச்சதை துளசி எப்படி சாதிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப இவால்வ் ஆகாத ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஆனாலுமே இந்த படத்துல வசனங்கள் ரொம்ப 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 கம்மி. விஷுவலாவே நிறைய விஷயங்களை கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க டைரக்டர் கே விஸ்வநாத்தும் சினிமாட்டோகிராஃபர் பாலு மகேந்திராவும். படத்துடைய ஓப்பனிங் துளசி கேரக்டர் தன்னுடைய பையனை கூப்பிட்டு அந்த ஊருக்கு திரும்ப வராங்க. ஒரு போட்ல வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஏதோ தேடி வந்திருக்காங்கன்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த பையனுடைய மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட், அவங்க கூடவே பாடி விளையாடுற அந்த மற்ற பேசஞ்சர்ஸ், அவங்க ஊருக்குள்ள வந்ததும் அந்த நதிக்கரையில வெயிட் பண்ற மொமெண்ட், சங்கரா சாஸ்திரியோடைய என்ட்ரி, அவர் குளிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் துவச்சிட்டு அந்த வேஷ்டியை காய போடும்போது அதுல இருக்கிற ஓட்டையெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க துளசி. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தார் ஒரு காலத்துலங்கிறவர் நினைச்சு பார்ப்பாங்க. கட் டு ஃபிளாஷ்பேக். இது படத்தோடைய ஓப்பனிங் ஸ்ட்ரெச் ஒரு 12-13 நிமிஷம் ஓடும் இந்த ஸ்ட்ரெச். இந்த மொத்த ஸ்ட்ரெச்லயுமே டயலாகே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படத்துல அந்த துளசியும் சங்கரா சாஸ்திரியும் பேசிக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு சங்கரா சாஸ்திரி துளசி கிட்ட. மற்றபடி துளசிங்கிற கேரக்டர் அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க எக்ஸ்பிரஷன்ஸ்லயே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சூழல் என்ன அப்படிங்கிற மாதிரி சங்கரா சாஸ்திரி புரிஞ்சுப்பாரு. ஏன்னா இந்த துளசிங்கிற கேரக்டர் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு டிவோட்டி மாதிரி தான். நாம எப்படி மனசளவுல கடவுளை வேண்டிக்கிட்டு அதை கடவுளே புரிஞ்சுக்கிட்டு நடத்தி கொடுப்பாருன்னு நினைக்கிறோமோ, அப்படி ஒரு ஈக்குவேஷன்ல தான் இந்த 2 கேரக்டருக்கான ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸும் எழுதப்பட்டிருக்கும். அதனால தான் படம் முழுக்க அவருடைய காலடியில விழுந்து கிடந்து சேவை பண்றது தான் துளசி கேரக்டருடைய நோக்கம்ங்கிற மாதிரி ஃபுல்லா சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. துளசி கேரக்டர் ஊருக்கு திரும்ப வந்த அப்புறமும் கூட பிசிக்கலா அவங்க சங்கரா சாஸ்திரியை நெருங்கிறது அவருடைய ஃபுட் பிரிண்ட் கிட்ட தான். படத்துடைய கிளைமேக்ஸ்ல அவங்க உயிர் பிரியறதும் அவருடைய காலடியில தான். ஒரு இயக்குனரும் சினிமாட்டோகிராஃபரும் நல்ல சிங்க்ல இருந்தா ஒரு சீன் எவ்வளவு அழுத்தமா உருவாகுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இந்த படத்துடைய ஒரு சீக்வன்ஸை சொல்லலாம். இந்த சீன் ஆரம்பமாகும் போது சங்கரா சாஸ்திரியோடைய போட்டோவை வச்சு அவர் பாட்டு ரெக்கார்ட்ல ஓட விட்டு இவங்க பாட்டு கத்துட்டு இருப்பாங்க துளசி. அப்ப அந்த ஜமீன்தார் அங்க வருவாரு. அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சாட்சி மாதிரி சங்கரா சாஸ்திரியோட அந்த பாட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் சாஸ்திரியோடைய போட்டோ ஜமீன்தார் எட்டி உதைப்பாரு. அந்த போட்டோ கீழே விழுந்து ஃப்ரேம் உடைஞ்சு இந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் வெளில தெரியும். அவரை பத்தி அசிங்கமாவும் பேசுவாரு. இதை கேட்டு பயங்கரமா கோவப்படுவாங்க துளசி. அந்த கிளாஸ் பீஸ் எடுத்தே ஜமீன்தாரை குத்தி கொலை பண்ணுவாங்க. ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் மொமெண்ட். இதுக்கப்புறம் டைரக்டா அந்த ரத்த கையோட அவங்க சங்கரா சாஸ்திரியோட வீட்டில் தான் போய் நிற்பாங்க. இந்த இடத்துல சங்கரா சாஸ்திரி துளசியை பார்க்குற அந்த ஃப்ரேமுங்கிறது ஒரு துளசி மாடத்தோடைய சஜஷனை தான் கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கும். அகைன் இந்த சீன்லையும் டயலாகே கிடையாது. எல்லாத்தையும் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அண்ட் அந்த துளசி மாடம்ங்கிறத அந்த துளசிங்கிறத ஒரு மெட்டாஃபர் மாதிரி படம் முழுக்க நிறைய இடங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய சீன்ஸ்ல கம்போஸ் பண்ணும்போது துளசி மாடத்தையும் உள்ள கமிட் பண்ணியிருப்பாங்க. தென் துளசி கேரக்டர் ஊரை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு சங்கரா சாஸ்திரியோட வீட்டை காமிப்பாங்க. அப்ப அந்த துளசி மாடம் மொத்தமா வாடி போயிருக்கும். இது துளசி அந்த ஊர்ல இல்ல அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்றதுக்காகவும் இருக்கலாம். இல்ல சங்கரா சாஸ்திரியோட அந்த வறுமையை காமிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். சினிமாட்டோகிராஃபர் பாலு மகேந்திரா அப்பவே அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருடைய படங்கள்ல விஷுவல்ஸ் எல்லாம் எப்பயுமே ரொம்ப நேச்சுரலா இருக்கும். முக்கியமா அது வரைக்கும் பெரிய ஸ்கிரீன்ல இல்லாத ஒரு ரியலிஸ்டிக் கலர் டோனை அவரால் கேப்சர் பண்ணி ஸ்கிரீன்ல கொண்டு வர முடிஞ்சுது. இயக்குனர் கே விஸ்வநாதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான லொகேஷனா இந்த கோதாவரி நதிக்கரை அப்படிங்கிறது. இந்த படத்துடைய ஷூட்டிங் லொகேஷன்ஸும் கூட இந்த ராஜமுந்திரி, கோதாவரி டிஸ்ட்ரிக்ஸ்
அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அண்ட் இந்த படத்துல துளசி கேரக்டர் டான்ஸ் ஆடுற சீக்வன்சஸ் பெரும்பாலும் கோதாவரி நதிக்கரையோரம் தான் இருக்கும். அண்ட் இந்த படத்துல நைட் ஷாட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. வர ஒரு சில ஷாட்ஸ்ல கூட லைட்டிங்கை ரொம்ப டிஸ்டிங்டிவா பண்ணியிருப்பாரு பாலு மகேந்திரா. ஸோ இந்த படத்துடைய ஜாகிரபியை விஷுவலா ஜஸ்ட் நம்ம பார்க்க மட்டும் செய்யாம ஃபீல் பண்ணவே முடியும். படத்துடைய கோர் லைனுங்கிறது சங்கரா சாஸ்திரி துளசி கேரக்டருக்கான அந்த ட்ராக் தான். பட் சில சப்ளாட்ஸும் இருக்கு. சங்கரா சாஸ்திரியோடைய பொண்ணு சாரதாவுக்கும் காமேஸ்வர் ராவ் அப்படிங்கிறதுக்குமான ஒரு கியூட் லவ் ஸ்டோரி ஒன்று சைடில் ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் சாங்ஸ் இருக்குல்ல, பாப் சாங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கிளாசிக்கல் மியூசிக் என்ன மாதிரிலாம் ஒதுக்கப்படுது, புறக்கணிக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு சின்ன த்ரெட் படம் முழுக்க ஓடிட்டே இருக்கும். இந்த 2 ட்ராக் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் படத்துல லைட்டர் மொமெண்ட்ஸ். முக்கியமா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சீன் ஒன்று இருக்கும். ஐடியாவா பார்க்கும்போது பரோட்டா கடைனால இட்லி கடை ஓடலங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சில்லியான ஐடியாவா தான் தெரியும். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன். இந்த பாப் சாங் பாடுற பசங்க சாஸ்திரியோட வீட்டுக்கு எதிரிலேயே இருப்பாங்க. அப்பப்பா வர பாப் சாங்லாம் பாடி இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் இக்னோர் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் மிட் நைட்ல பயங்கர சத்தமா அந்த பாப் சாங்லாம் பாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அந்த வீட்டுக்கே போவார். போயிட்டு தப்பு பெருசா பேண்டு பெருசாங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுக்குவாங்களேன். ஸோ அவங்க வந்து பாப் சாங் பாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடி எங்க பாடுங்க பார்க்கலாம் அப்படின்னுவாங்க. இவரும் கரெக்டா அவங்க பாடுற மாதிரியே சூப்பரா பாடி அவங்கள நாக் அவுட் பண்ணிடுவாரு. இப்ப திரும்ப இவர் என்ன பண்ணுவாரு, நான் ஒரு ராக ஆலாபன பாடுறேன், எங்க நீ பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாட்டை பாடி காமிச்சு இவனும் ஒரு ரிவர்ஸ் போட்டுருவாரு. அவங்க அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லா மியூசிக்கும் பொதுவானது தான், இது ஜாஸ்தி இது மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு மெசேஜையும் சொல்லிட்டு போவாரு. செம்ம மாசான ஒரு சீன் இது. அநேகமா சலங்கை ஒலியில கமல்ஹாசன் கேரக்டர் இந்த வெவ்வேறு டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆடி காமிப்பார் இல்லையா, அதுக்கான இன்ஸ்பிரேஷன் இந்த சீனாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3வது எபிசோட்லயும் இதே டேர்மை யூஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். எப்படி இந்த 3 படங்களுக்குமே பிட்டர் ஸ்வீட் எண்டிங் அப்படிங்கிறது ஒரு காமனான ஃபேக்டரோ, அதே மாதிரி எக்கனாமிக்கல் ரைட்டிங் அப்படிங்கிறதும் இந்த 3 படங்களுக்கும் காமனான ஃபேக்டர். இந்த படத்துக்கும் எக்கனாமிக்கல் ரைட்டிங் ஒரு பெரிய பில்லர். சங்கரா சாஸ்திரியுடைய ஏழ்மை, ஈகோ, அவருடைய ஸ்டேச்சர், துளசி கேரக்டருடைய பக்தின்னு இந்த எல்லா விஷயங்களையுமே முதல் 20 நிமிஷங்களுக்குள்ளேயே அவ்வளவு நச்சுன்னு நம்மளுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் படம் முழுக்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. முதல் முறையா சங்கரா சாஸ்திரி இந்த துளசி கேரக்டர் இந்த ட்ரெயின்ல மீட் பண்ற சீன், இந்த பை சான்ஸ் மீட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிஜமாவே பை சான்ஸா ஃபீல் ஆகணும்ல, அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த சீன். இதுக்கப்புறம் அந்த 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்றதை காமிக்கிற அந்த ஒரு சீன், சங்கரா சாஸ்திரியோடைய இசை, அவருடைய அந்த பாடல்ங்கிறது எவ்வளவு பியூரான ஒரு விஷயம்ன்றதை காட்டுற அந்த சங்கரா பாட்டுடைய சிச்சுவேஷன். சாரதாங்கிற கேரக்டருடைய லவ் ட்ராக்ல கூட ஒரு சின்ன கோயில் செட்டப் தான், அந்த கோயிலுக்குள்ளேயே சின்னதா நிறைய ஐடியாஸை பிளேஸ் பண்ணி அந்த ரொமான்ஸை கூட சுவாரஸ்யமாக்கின விதம். இந்த கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்னு சொல்ற மாதிரி சங்கரா சாஸ்திரி வீட்டுடைய அந்த தூணு செவத்துல எல்லாம் மியூசிக்கை ஃபீல் பண்ணுவாங்க சின்ன பையன். அந்த மொமெண்ட் தென் அவர் தூக்கத்துல கூட பாட்டு மறக்காம அவர் மூச்சு கூட பாட்டு தான் சொல்ற மாதிரி அந்த பையன் பாட்டை விட்டுருவான், அங்கேருந்து இவர் தூக்கத்திலேயே எடுத்து கொடுப்பாரு. ஸோ கரெக்டாக அதுக்கு ஒரு பே ஆஃப் மாதிரி கிளைமேக்ஸில் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ அந்த பையன் அந்த பாட்டை எடுத்து கொடுப்பான். இந்த மொமெண்ட், இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய ஸ்மார்ட்டான எலிகண்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவுட் அண்ட் அவுட் ஒரு சுவாரஸ்யமான படமாக மாற்றிருப்பாங்க. படத்தோட டைட்டிலுக்கான மீனிங் என்னங்கிறது குரூஷியலான இடத்துல நம்மளுக்கு புரிய வரும். சங்கர் ஆபரணம் அப்படிங்கிறது சங்கர் சிவன் அவருடைய கழுத்துல இருக்கிற அந்த விஷ பாம்பு தான் அவருடைய ஆபரணம். ஸோ அதுதான் சங்கராபரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஜமீன்தாருங்கிற விஷத்தோடைய கரு தான் என்னுடைய வயிற்றுல வளருது, அதை உங்க காலடியில சேர்த்து அதையும் நான் சங்கராபரணமா மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி துளசி நினைப்பாங்க. ஸோ அந்த டைட்டிலுக்கான கிராவிட்டி என்ன, அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது இந்த சீன்ல சூப்பரா புரிய வரும். டயலாக் ரைட்டர் ஜன்சாலாவோட ரைட்டிங், இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப மீனிங்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் துளசி கேரக்டர் நினைக்கிற மாதிரியே காலங்காலமா தான் காலில் போட்டுட்டு இருந்த அந்த வெள்ளி ஆபரணத்தை எடுத்து அந்த பையனுக்கு கிளைமேக்ஸ்ல சங்கரா சாஸ்திரி மாட்டி விடுவாரு. ஸோ அவர் பாஸ் ஆன் பண்றாரு லெகசியங்கிற மாதிரி கன்வே ஆகும். அந்த பையன் தான் அவருடைய கலை வாரிசுங்கிற மாதிரியும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த பாஸ் ஆன் பண்ணிட்டு அவர் இறந்து போவாரு. ஒரு டிராஜிக்கான கிளைமேக்ஸா இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கிளைமேக்ஸ். அடுத்த அதி முக்கியமான ஃபேக்டர் மியூசிக். ஏன்னா மியூசிக்கல் படத்துக்கு மியூசிக் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சங்கராபரணம் ஆல்பம்ங்கிறது ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம். கேவி மகாதேவன் இசையில இந்த படத்துடைய பாடல்கள்லாம் ஜெனரேஷன்ஸை தாண்டி இன்னும் கூட பாப்புலராக தான் இருக்கு. இன்னும் கூட நிறைய காம்படிஷன்ஸ்ல இந்த பாடல்களை பாடுற பசங்க இருக்காங்க. லைட் மியூசிக் கச்சேரியெல்லாம் ஓம்காரநாதான் ஆரம்பிச்சு சங்கரான ஹை பிச்சில் முடிக்கிற லைட் மியூசிக் சிங்கர்ஸ் இன்னமும் இருக்க தான் செய்யறாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக்குங்கிறது ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட் கிடையாது, அதுதான் இந்த படத்துடைய நரேட்டிவ் சோல். பியூர் கர்நாடிக் மியூசிக் அடிப்படையா வச்சுதான் இந்த படத்துடைய பாடல்களும் பின்னணி இசையும் இருக்கும். அங்கங்க சின்னதா ஒரு சின்ன பிட் சாங்ஸ் மாதிரி வரும், ஆலாபனம் வரும், லைட்டா அந்த ஒரிஜினலா அந்த கர்நாடக இசை பாடல்கள் எல்லாமே வரும். எல்லாத்துலயுமே ஒரு ஆத்தென்டிசிட்டிங்கிறது இருக்கும். சதாசிவ பிரம்மேந்தர், தியாகராஜர்னு பாரம்பரிய கர்நாடக இசை கலைஞர்களுடைய ஒரிஜினல் காம்போசிஷன்ஸா இருந்தாலும் அதை கரெக்டா சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண விதம் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ கரெக்டா செட் ஆயிருக்கும். முக்கியமா இந்த சங்கரா பாட்டுடைய சிச்சுவேஷனும் சரி, அது படமாக்கப்பட்ட விதமும் சரி, ஒரு டிவைன் மொமெண்டா இருக்கும். சாரதா காமேஸ்வரன் கேரக்டருக்கும் ஒரு டூயட் ஒன்று இருக்கும். ஆனா அது கொஞ்சம் கண்டெம்பரரியா ஃபீல் ஆகும். அதுவும் கிளாசிக்கல் சாங் தான், பட்
அடுத்த ஜென்ரேஷனுடைய ஃபிளேவர் இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல்ல கேவி மகாதேவன் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சோமயாஜுலுக்கு இதான் முதல் படம். ஆல்ரெடி நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரொம்ப மினிமலிஸ்டிக்கான நடிகர். இந்த படத்துல இல்ல, பொதுவாகவே அவர் நடிகர் படங்கள்ல ரொம்பலாம் பயங்கரமா மெலோட்ரமாட்டிக்கலா நடிக்க மாட்டாரு. சின்ன சிரிப்பு, சின்ன முறைப்பு, அவர் நடக்கிற விதம், அவருடைய அந்த தோரணையிலேயே அந்த கேரக்டர் என்னங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. அண்ட் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட சங்கராபரணம் கேரக்டரை பிரிக்கவே முடியல. சோமயாஜுலுனா சங்கராபரணம் தாங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கே பிறந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா அவர் மாறிட்டாரு. ஃப்ரெண்டா வர அல்லு ராமலிங்கையா கேரக்டர் ஒரு நான் ஜட்மெண்டல் கேரக்டர். ஃப்ரெண்டு மேல அவர் காட்டுற அக்கறை, அதுக்காக அவர் பேசுற விதம்லாம் கேட்கறதுக்கு அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். அப்படியே கான்ட்ராஸ்டா அவருடைய வைஃப் கேரக்டரை ரொம்ப டிப்பிக்கலா ஒரு ஜட்மெண்டலான கேரக்டரா பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிற ஆடியன்ஸுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் கேரக்டரை வச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. தென் சாரதாங்கிற பொண்ணு கேரக்டர்ல ராஜலட்சுமி, அவங்க லவ் பண்ற கேரக்டர்ல சந்திரமோகன், அவங்களுடைய பாட்டியா நடிச்ச தெலுங்கு சினிமாவோட இன்னும் லெஜெண்டரி ஆர்டிஸ்டான நிர்மலா அம்மான்னு கையாளு ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே மனசுல நிற்பாங்க. துளசி கேரக்டர்ல மஞ்சு பார்கவி கிளாசிக்கல் டான்ஸ்ல கலக்கியிருப்பாங்க. அண்ட் படம் முழுக்க அவங்க சங்கரா சாஸ்திரி கிட்ட பேசவே பேசாம ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல எல்லாத்தையும் கன்வே பண்ற விதம்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் முக்கியமான ட்ரிவியா என்னன்னா, அந்த துளசி கேரக்டருடைய பையனா நடிச்சது துளசி தான். இப்ப அம்மா ரோகள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான். அந்த காலத்துல ஒரு ட்ரெண்ட் இருந்தது இல்லையா, ஸ்ரீதேவி, குட்டி பத்மினி மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளா மேக்கப் பண்ணி நடிக்க வச்சது. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல தான் இவங்களையும் பையனா நடிக்க வச்சிருக்காங்க. தென் சாக்ஷி ரங்காராவ்னு இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே தெலுங்கு சினிமால தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்ச நடிகர்கள். இந்த படத்துடைய லெகசி என்ன? முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் டென்ஷனோட தான் இருந்தார் கே விஸ்வநாத். ஏன்னா அப்ப அந்த ட்ரெண்ட் இல்ல, பட் ஸ்டில் எடுத்துட்டாரு. இருந்தாலுமே ரிலீஸ் பண்ணவும் லைட்டா ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு ஜிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி ஜிட்டர்ஸோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. முதல் 7 நாளைக்கு ஆக்சுவலா பெருசா கூட்டமே வரலையா, பட் கொஞ்சமா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பிக்கப் ஆகி இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டில் தெலுங்கு வெர்ஷனே 100 டேஸை தாண்டி ஓடி இருக்கு. இதே மாதிரி தான் கர்நாடகாலையும் கேரளாலையும் தெலுங்கு வெர்ஷன்ஸே பயங்கர ஹிட் ஆயிருக்கு. படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்லையும் மலையாளத்தையும் டப் பண்ணி வர ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வெர்ஷன்ஸும் ஓடி இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு 4 நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட்ங்கிற அந்த ஒரு நேஷனல் அவார்டு, அப்புறம் பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் மேல் சிங்கர், பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர்னு 4 அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துக்கு முதல் சாய்ஸ் ஆஃப் சிங்கர் அப்படிங்கிறது பாலமுரளி கிருஷ்ணா தான். ஏன்னா அவர் தான் கிளாசிக்கல்ல பயங்கர எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால அவரை பாட வைக்கலாம்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவருக்கு அந்த காலகட்டத்தில் சினிமாக்கள்ல பாடுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால எஸ்பிபியே பாட வச்சிருக்காங்க. ஆனா எஸ்பிபிக்கு முறையான கிளாசிக்கல் ட்ரைனிங் கிடையாது. ஸ்டில் கேவி மகாதேவன் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை பாட வச்சு அவருக்கு நேஷனல் அவார்ட்லாம் கிடைச்சது. ஸோ இந்த படம் தான் தன்னுடைய கெரியர்ல மிகப்பெரிய பிரேக்கா இருந்துச்சுன்னு எஸ்பிபி நிறைய ஸ்டேஜஸ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஆடியன்ஸோட ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி எஸ்பிபி மாறிட்டாரு. அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு கிடைச்சது. இந்த படத்தோட இன்ஃபுளுன்ஸ், இந்த படத்தோட தாக்கம் என்னன்னா, இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு கர்நாடிக் மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா கிளாஸ் எல்லாம் சேர்ந்து கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்மை வச்சு அதை மையமா வச்சு எடுக்கப்படுற படத்தை கமர்ஷியலா ஹிட் பண்ண முடியும்னு இந்த படம் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு கே விஸ்வநாத். அண்ட் முக்கியமா பெருவாரியான மக்கள் ரசிக்கிற இப்படி ஒரு படம் ஏஸ்தெட்டிக் சென்ஸோடையும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த படம் மூலமா கே விஸ்வநாத் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரை பார்த்துட்டு தெலுங்குலே நிறைய இயக்குனர்கள் இதே மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தையே கே விஸ்வநாத் ஹிந்தியில ரீமேக் பண்ணாரு. கிரீஷ் கர்நாடும் ஜெயபிரதாவும் அதில் நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் தெலுங்கு அளவுக்கு பெருசா ஓடல. அண்ட் இந்த படம் ஏன் இப்போ ரெலவெண்டா இருக்கு, சிக்னிஃபிகண்டா இருக்கு அப்படின்னா, இந்த படத்துல பூமர் மெசேஜஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரிய சங்கீதம் தான் வசதி, மற்றதெல்லாம் மட்டோங்கிற மாதிரி எந்த மெசேஜும் இந்த படத்துல சொல்லப்படவே இல்லை. இன்ஃபேக்ட் மியூசிக் முன்னாடி எல்லாருமே சமம் தான், மியூசிக்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான், அதை வச்செல்லாம் பிரிவினே கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மெசேஜஸ் தான் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அதை ப்ரீச்சியா சொல்லாம இன்டெலிஜென்ட்டா சொன்ன ஒரு படம் இது. அண்ட் நான் லைட்டர் நோட் கண்டிப்பான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு நினைச்சேன். இந்த கிங்னு ஒரு படம் இருக்கு, நாகார்ஜுனா ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுல பிரம்மானந்தமுடைய ஒரு காமெடி ட்ராக் இருக்கு. ஸோ அப்பெல்லாம் நான் வந்து சங்கராபரணம் படத்தை பார்த்ததில்லைங்கிறதுனால எனக்கு அப்போ ரியலைஸ் பண்ண முடியல. அந்த காமெடி ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகைனாகி நான் போய் ரீவிசிட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராக்ல ஒரு சீன்ல பிரம்மானந்தம் பயங்கர கோவமா ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஆக்சுவலா ஃபன்னியா தான் இருக்கும். கோவமா டயலாக்ஸ் எல்லாம் பேசுவாரு. அந்த டயலாக்ஸ் எல்லாமே சங்கராபரணம் படத்துல ரெஃபரன்ஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. சோ இந்த சங்கராபரணம் படத்துல நம்ம சங்கரா சாஸ்திரி கேரக்டர் சீரியஸா ஒரு வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னுடைய மைண்ட்ல பிரம்மானந்தம் ஃபிளாஷ் ஆகிட்டு போனாரு. ஆனா அது ஏன் தப்பு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் தெலுங்கு ஃபிலிம்ஸ் எவர் அப்படின்னு இந்த படத்தை சும்மா சொல்லலைன்னு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது. நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் புரியும். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம்ல ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்கு தனியா சப்ஸ்கிரிப்ஷன் காசு கேட்பாங்க. அப்புறம் ஆஹாலையும் இருக்கு, சன் நெக்ஸ்ட்லயும் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட யூடியூப்ல நீங்க ஃப்ரீயாவே பார்க்கலாம். ஐ ட்ரீம்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நல்ல எஸ்டி பிரிண்ட் நல்ல சப்டைட்டில்ஸோட அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அந்த வருஷனா தான் பார்த்தேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். நீங்க உங்களுடைய சங்கராபரணம் மெமரிஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுக்கு வண்டியை கொஞ்சம் கோலிவுட் பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஹாலிவுட் பக்கம் போலான்றங்க. சந்திப்போம்.